அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் தண்ணீரை படுக்கும் அறையில் இப்படி வைத்து பாருங்கள். மொத்த தரித்திரமும் விலகி தாறுமாறாக பணவரவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகும். இன்றைய தை அமாவாசையை முன்னிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி 4 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் அனுப்புறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கும். இதை தாண்டி கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மிடமிருந்து முற்றிலுமாக நீக்கும். இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் பணவசிய தாந்திரிகம் மற்றும் கண்திருஷ்டிகளை நீக்கக்கூடிய தாந்திரிகங்களை செய்வதற்கு அமாவாசை மிக மிக உகந்த நாள். அதிலும் இன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. சோ இந்த எளிமையான தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஜனவரி 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி நிறைவாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த டைம் வேணாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம், இந்த தாந்திரிகத்துல மந்திரங்கள் பூஜைகள் கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைய தினம் தை அமாவாசையாக இருப்பதனால அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்றைய தினம் இரவு நீங்க எந்த டைம் தூங்க போறீங்களோ அதற்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும். குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும்னு கிடையாதுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர், ஸ்டீல் டம்ளர்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பு நீங்க எடுத்துக்கோங்க. ஜலமாணிக்கம், சமுத்திர ஸ்வர்ணம், பூமி கர்ப்பம்னு சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. மேலும் மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள், பணவரவையும் ஏற்படுத்தக்கூடியது, அதே நேரத்தில் எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி அடிக்கக்கூடியது இந்த கல்லுப்பு. இரண்டாவதாக அரை துண்டு எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு சாஸ்திரங்களால் அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும். இந்த தாந்திரிகத்திற்கு அரை துண்டு அளவிற்கு எலுமிச்சம்பழம் போதும். மூன்றாவதாக 3 எண்ணிக்கையில கிராம்பு நமக்கு தேவை. இதை லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த கிராம்பு நமக்கு பயன்படும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 1 டம்ளர் தண்ணீர்ல 2 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. தோராயமாக நம்ம சேர்த்தால் போதும். கம்ப்ளீட்டா அந்த கல்லுப்பை நம்ம கரைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. அந்த தண்ணீர்ல கல்லுப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. இரண்டாவதாக 3 முனை உடையாத கிராம்புகளை நம்ம சேர்க்கணும். நீங்க புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். கடைசியாக அரை எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கணும். அதாவது எலுமிச்சம்பழம் சாறு நம்ம சேர்க்கணும். இப்ப இந்த டம்ளரை நீங்க படுக்கும் அறையில உங்களுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. அந்த அறையினுடைய எந்த கார்னர்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். குறிப்பாக நீங்க தலை வச்சு படுக்கிற அதற்கு பின்னாடி சைடுல எந்த ஒரு மூலையில வேணாலும் இந்த டம்ளரை வைக்கலாம். இப்ப வீட்டுல ஒரு 4 பேர் 5 பேர் நீங்க இருக்கீங்க, 2 ரூம்ல நீங்க படுக்கிறீங்கன்னா 2 அறைகளிலுமே
இதே போல நம்ம செஞ்சு வைக்கணும். அல்லது யார் குடும்ப தலைவரோ அவங்க ரூம்ல இதை நம்ம செஞ்சு வைக்கலாம். சில வீடுகள்ல பார்த்தோம்னா சில பேருக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும், அதிகமான திருஷ்டி தோஷங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க கட்டாயமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. இந்த டம்ளரை மூடி வைக்க கூடாதுங்க, இது ஓபன்ல தான் இருக்கணும். இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எழுந்ததும் அந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குளிக்கணும். மேக்சிமம் தலைக்கு குளிச்சிருங்க. முடியாதவங்க நீங்க நார்மலா குளிச்சாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க அல்லது வயதானவர்களாக இருந்தால் நீங்க முகம் கழுவிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. கட்டாயமாக இன்றைய தினம் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், இன்றைய தினம் 3வது கருங்காலி பூஜையை நம்ம செய்ய போறோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு கருங்காலி மாலைகளை பூஜை செஞ்சு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. மேலும் இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த மாலையை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இன்றைய தினம் ஜனவரி 29 தை அமாவாசை மாலை 7 மணி அளவுல நம்ம பூஜையை செய்ய போறோம். சோ அதற்கு முன்பாக பேமெண்ட் பண்றவங்களுக்கு இந்த பேட்ச்ல நம்ம இந்த மாலையை அனுப்பிடுவோம். பிறகு பேமெண்ட் செய்யறவங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு 4வது பூஜை நடைபெறும். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த மாலை வேணும்னு இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.